சூப்பர் பண்ணிட்டாரு, மாஸ் பண்ணிட்டாரு. தலைவர் ஸ்பீச்சு மாரி தலைவர் ரொம்ப அருமையாக பேசினார், காமெடியாக பேசினார், நீட்டாக பேசினார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்காக தஞ்சாவூர்ல நான் வந்தேன். தலைவர் என்ன பத்தில அவர் எப்படி கஷ்டப்பட்டார். கூலி நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நான் கூலியாக தான் இருந்தேன், அதுக்கப்புறம் கண்டக்டராக இருந்தேன், அதுக்கப்புறம் நான் வந்து நடிகரானு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக பேசினார். ஐயோ ரொம்ப பூரிப்பாக இருந்துச்சு அவர் பேசுகிறப்ப. அடியாளஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தலைவர் நல்லா பேசினார். தலைவர் 100 வயசுக்கு இருக்கணும். நாங்கள் வந்து அவர் 100 வயசில் நடித்தாலும் நாங்கள் அதை பார்ப்போம். ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி தான். ரொம்ப பிரமாதமாக பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து உடம்பை கெடுத்துக்கிறாதேன்னாரு. உடம்பு சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு உடம்புக்கு எது ஆகாதோ அதை நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க. உங்கள் உடம்பு எது ஏற்றுக்கிறதோ அதை சாப்பிடுங்க. உடம்பு சொல்கிறத கேளுங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறது உடம்பு கேட்காம போயிடும். உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறாதீங்கன்னாரு. நல்ல ஒரு செய்தி இது. ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது சார் ஆடியோ லான்ச்சு. ஸ்டார் ஸ்டார்டட். ஆனால் நம்ம தலைவர் வழக்கம் போல் ரொம்ப அழகாக தனியாக தெரிஞ்சார். அழகாக இருந்தது சார். ஆர்டிஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து தலைவர் ஸ்பீச் எண்டிங் வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சார். ஐ திங்க் குடூஸ் டு சன் டிவி ப்ரொடக்ஷன் ஃபார் சச் ஈவெண்ட்ஸ். ரஜினி ரொம்ப அழகாக ஒரு கூலியாக இருந்து கண்டக்டராக வந்தேன் அப்படின்ற ஒரு ஸ்டோரி சொன்னார். செல்ஃப் லைஃப் ஸ்டோரி. அது கேட்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எப்பயுமே சார் நம்ம சோகமானாலும் தலைவர் சாங் தான், ரொமான்ஸ் வந்தாலும் நமக்கு தலைவர் சாங் தான், சாப்பிடும் போது தலைவர் சாங் தான், தூங்கும் போது தலைவர் சாங் தான். அதனால இதெல்லாம் அவரை நேராக பார்க்குறதுன்றது, அவரோட சில்யூட்டை பார்த்தாவே நாங்கள்லாம் ஒரு 10 மணி நேரம் பார்ப்போம். நேராக பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த எனர்ஜியோட வீட்டுக்கு போகிறோம். ரொம்ப அழகாக இருந்தது சார். ஐ திங்க் இட்ஸ் ஆகஸ்ட் 14 ஒரு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாம் தாண்டி நம்ம வசூல் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணுறேன். எனக்கு ரஜினியை நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இன்றைக்கி பார்த்ததே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, கலாநிதிமார் சார் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் தான். அவரை வந்து மிஞ்சுறதுக்கு இனிமேல் ஆளே இல்லை அப்படின்னு சொன்னார். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறவர் ரஜினி சாருக்கு இந்த 50th இயரில் கொடுத்த ஒரு அப்ரிஷியேஷனை நான் நினைக்கிறேன். இது அவருக்கு பாரத ரத்னா கொடுத்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக தோணுச்சு ஆஸ் அ ஃபேனாக. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ லான்ச் பார்த்ததுமே எனக்கு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் விருதுநகர்லேருந்து இதுக்காக கிளம்பி வந்திருக்கேன். ரொம்ப நிறைவாக இருக்குது. தேங்க்ஸ். ரஜினி சார் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. ரஜினி சாரை நமக்கு கண்டக்டராக தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி ஒரு புது நியூஸ் என்னென்னா, ரஜினி சார் வந்து ஒரு கூலியாகவே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப வருஷம் முன்னாடி. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து ஷேர் பண்ணார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரெண்டாவது அந்த 521 அவர் அந்த கூலி நம்பர் வந்து லோகேஷ் கனகராஜ் சாரோட ஃபாதரோட கூலி நம்பர், அதையும் வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ப்ரோக்ராம். ஓவரால் வந்து அந்த மேக்கிங்கு, பின்னாடி இருந்த அந்த எல்இடி போர்ட்ஸ், ரொம்ப க்ரியேட்டிவிட்டி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அனிருத்தோட வைப்லாம் வேறு லெவல். அவர் மாதிரி பண்ணவே முடியாது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இல்லை இப்போயே அது சக்ஸஸ் தான், எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மோனிகா சாங்லேயே முடிஞ்சிருச்சு. ரஜினி சார் வந்து சோபன் வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஏன்னா ரஜினி சாரை விட பெரிய ஆக்டர் நம்ம பார்த்ததில்ல. ஆனால் ஷோபனோட ஒரு 2-3 சீன்ஸ் பார்த்துட்டு நான் மிரண்டுட்டேன் அப்படின்னு ரஜினி சாரே வந்து ஸ்டேஜில் சொல்கிறாரு. ஸோ நான் கூலி வந்து ரஜினி சாரோட ஷோபனோட ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நான் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துங்க. தலைவர் தரிசனம் முடிஞ்சு ஸ்க்ரீனில் இப்போ நெக்ஸ்ட் அவரை பார்க்கறதுக்கு வெயிட்டிங். ஆகஸ்ட் 14க்காக வெயிட்டிங். அஃப்கோர்ஸ் லாங் வீக்கெண்டு. எந்தெந்த தியேட்டரில் என்னென்ன ஷோ கிடைக்குதோ அத்தனை ஷோவும் போவோம். ஸோ வெயிட்டிங் ஃபார் இட். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து இதில் சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில், அவர் எப்படி என்னை வச்சு செய்ய போகிறாரு ஆடியோ லான்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவரை வச்சு செய்ய ஆரம்பித்ததுலேருந்து, அவரோட பாசிட்டிவ்ஸ் சொன்னதுலேருந்து, ஷூட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸு, மற்ற ஆக்டர்ஸை பற்றி பாசிட்டிவ்ஸ், அது எல்லாமே கவர் பண்ணார். அண்ட் ஆஸ் யூஷுவல் அவரோட அந்த ஹியூமர் சென்ஸும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கெல்லாம் சிரித்து வயிறு வலிக்கிற அளவுக்கு அவர் பேசினார். கூஸ்பம் தாங்க. தலைவர் தன்னுடைய உழைப்பு, மக்களுடைய உழைப்பை பற்றி பேசிக்கிறார். நான் எப்படி வாழ்ந்தார் பற்றி பேசியிருக்காரு. சூப்பராக பேசியிருக்காரு. நல்லா இருக்கு. தலைவர் வந்து கூலியை எப்படி உழைச்சி எப்படி முன்னேறலான்னு சொல்லியிருக்காரு. சூப்பராக சொல்லியிருக்காரு. தலைவர் வாழ்க. கூலிங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கண்ணே. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டுமே அவர் தான் சூப்பர் ஸ்டார், யாராலையும் மாற்ற முடியாது. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. தலைவர் சிம்பிளாக தான் பேசினார், பேசல கரெக்டாக பேசினார். ஆடியோ லான்ச் வேறு மாதிரி இருந்தார், தரமாக இருக்குண்ணா, லெவலில் வேறு லெவல்ண்ணா. தலைவர் பிடிச்சிட்டேண்ணா. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணனால பேசுகிறேன். சூப்பராக வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்கார் தலைவர். படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. தலைவர் நான் படத்தை பற்றி பேசினார். அவரோட நடந்த சம்பவம்லாம் சொன்னார். வேறு மாதிரி இருந்தது. அதை கேட்கவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்து. ஆடியோ லான்ச்சு பேசுனது சூப்பராக இருந்தது. இது அடுத்த 100வது ஃபங்க்ஷனில் வேறு லெவல் நான் எதிர்பார்க்குறேன். 1000 கோடி ரூபா கலெக்ஷன் அடிக்குன்னு நான் நம்புகிறேன். தலைவருக்கு ஆல் த பெஸ்ட். பயங்கர வைப்புங்க. அந்த மோனிகா பாட்டுக்கெல்லாம் எழுந்து நின்று ஆடு வேற லெவலாக இருந்துச்சுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அவர் படத்தை பற்றி எல்லாம் நல்லா பேசினார். மற்றபடி வந்த எல்லா நடிகர்களை பற்றியும் சொன்னார். அப்புறமா நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு குறிப்பை சொன்னார். அருமையாக இருந்தது. நம்ம எவ்வளவு தேவை நமக்கு உடற்பயிற்சி,
அதை பற்றி நல்லா சொல்லுங்க. படம் வந்து 100% 1000 crores அடிக்குதுங்க. அது இந்த இதில் தெரிஞ்சிருச்சு. லோகேஷ் ஒன்றும் பெருசாக பேசலை. படத்தை பற்றி காஸ்ட் அண்ட் ஹீரோ பற்றி பேசிட்டு போயிட்டாரு. அனி ப்ரோ சொல்லணுமா, எப்பயுமே ஃபயர் ஸ்பீச் தான் தலைவர்னா. அவர் கேட்கவே தேவையில்லைங்க, வேற லெவல் ஸ்பீச்சு. பயங்கரமாங்க. ட்ரைலர் 3 டைம் போட்டாங்க. உட்கார எப்படா படம் வரும்னு காத்திருக்கிறவங்க வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியோ லான்ச் சூப்பராக இருந்ததுங்க. தலைவர் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெங்களூர்லேருந்து சென்னை வந்தார் அப்படின்னு அதை சொன்னார். அதாவது தலைவருடைய இந்த 75 வயசுலேயே அவருடைய உழைப்பை பார்க்கும்போது எங்களை மாதிரி 25 வயசு இருக்கிற பசங்கள்லாம் நாங்கள்லாம் இன்னும் உழைக்கணும்னு தோணுது. கூலிப்பட வெற்றியோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தலைவர் நிறையா தத்துவங்களை பற்றி பேசினார். லோகேஷ் கனகராஜோட உழைப்பு இதையெல்லாம் பற்றி பேசினார். படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். வைப்பு செம்மையாக அனிருத் சூப்பராக வைப் பண்ணியிருந்தாருங்க. சூப்பராக இருந்தது. ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் அரங்கம் அதிரட்டுமே, ஸ்க்ரீனு பறக்கட்டுமே, விசில் பறக்கட்டுமன்ற மாதிரி இருந்தது. ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு சாண்டி மாஸ்டர் டுடே ஒர்க்கிங் வித் கூலி மேக்கப் ஆர்டிஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்து ரஜினி சார் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த படத்து மூலியமாக இல்லாமல் நார்மலாக நம்மளோட ஜென்ரேஷனில் எப்படி இருக்கணுன்றது வந்து அவரோட அறிவுபூர்வமான விஷயங்கள் நிறைய நமக்கு கொடுத்துருக்காரு. கூலி படத்தை பற்றி சொல்லணும்னா அனிருத் சார் வந்து வேறு லெவலில் பிஜிஎம்மு, ஸ்க்ரீன் வந்து கிளியர் அளவுக்கு இருக்குது பிஜிஎம்மே. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் சாரோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருந்தது. ட்ரைலர் சொல்லவே வேணாம். ஒன் மோர்னு ஆடியன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. வரப்போகிற 14ஆம் தேதி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்தாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் விஜய் ஸ்டாலின் செலுத்தமா. பாய். படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தலைவரை வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் ஆடியோ லான்ச்சில் சில விஷயங்கள் சொல்கிறாரு. நம்ம இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவர் எப்பயுமே இன்ஸ்பிரேஷன் தான். ரஜினிகாந்த் சார் வந்து இன்னும் நீண்ட ஆயுளோட இன்னும் நிறைய படங்களை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆடியோ லான்ச் உள்ள பயங்கரமாக வைப்பாக இருந்தது. தலைவர் வந்து தன்னோட கூலி பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துருக்காரு. அவர் கூலியாக இருந்ததை பற்றியும் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஆடியோலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஆடியோ லான்ச் செம்ம சூப்பராக இருந்தது. இதுதான் பெஸ்ட்டு ஆடியோ லான்ச் ஆக்சுவலி. தலைவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசினார். அதாவது சர்காஸ்டிக்காகவும் பேசினார், சிந்திக்கக்கூடியதாகவும் பேசினார். அதாவது யூஷுவல் ஸ்பீச்சை விட இன்னும் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டராக இருந்தது அவரோடது ஆஸ் யூஷுவல் ஸ்பீச்சு. கூலி படத்தில் ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஆனால் படம் பார்த்த போது தான் தெரியும். சரி ப்ரோ, இந்த வாட்டி ஓகே ப்ரோ, ஆர்கனைஸும் ஓகே, எல்லாமே ஓகே. வேட்டையனுக்கு இந்த ஆர்கனைஸ் ஓகே. அண்ட் தலைவர் ஸ்பீச் ரொம்ப நேரம் இல்லைனாலும் பேசின கரெக்டாக பேசிட்டாரு. எல்லாரும் வந்த என்ட்ரி எல்லாமே நல்லா கொடுத்தாங்க. இந்த வாட்டி ஆர்கனைசிங் ஓகே. வேட்டையன் கம்பேர் பண்ணுவோம், ஆர்கனைசிங் ஓகே, சன் பிக்சர்ஸ் ஓகே. படம் நல்லா இருக்கும். தலைவர் எப்பயும் குட்டிக்கதை சொல்லுவார், வாழ்க்கையில் இருக்க தான் சொன்னார். இந்த வாட்டி சத்யராஜோட அவர் ஏத்திஸ்ட்டு, நான் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர், அது மாதிரி கொஞ்சம் வெளிப்படையாக பேசினார். கம்பேரிட்டிவ்லி டைம் கம்மி தான், கண்டென்ட் பேசிட்டாரு. அவ்வளோதான். ஆடியோ லான்ச் சூப்பராக இருந்துங்க. தலைவர் நல்லா பேசியிருக்காரு. அதான் அந்த கூலி வேலை பண்ணது, அவர் வாழ்க்கை வரலாறுலாம் பேசியிருக்காரு. நல்லா இருந்து சூப்பராக இருந்து. சூப்பர். தலைவர் நல்லா பேசியிருக்கு. நல்ல கருத்துக்கள், அவரோட பழைய இதெல்லாம் சொல்லியிருக்கு. நல்லா இருக்கு. நான் அந்தமாரி நான் தலைவர் அப்பத்துலேருந்து பழைய பத்துலேருந்து அந்தமாரி நடிச்சுக்கிறாரு. இப்போ புது படம் அவரே வந்து இது தலைவர்னா தலைவர் தான். எல்லாமே அவங்க கூட நடிகரவங்க அவங்கள பேசியிருந்தாப்புல. கமல், விக்ராமு இவங்கள பேசியிருந்தாங்க. ஆனால் நான் தலைவர்னா ஜிம்மு எல்லாம் கேட்டுருந்தானா தலைவர்னா தலைவர் தான். வயசானாலும் ஸ்டைலு குறையாரு. படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா பார்ப்பேண்ணா தலைவர் படத்தில். சந்திரமுகி 2வே வந்து நான் பார்த்துக்கிறேண்ணா. சந்திரமுகி 1லேயே வந்து தலைவர் தான். இப்போ சந்திரமுகி 2ல் வந்து தலைவர் இல்லை. இப்போ புது படம். ஆனால் தலைவர் அந்தமாரி தான். வயசானாலும் அறிவு அவரு ஸ்டைல்லாம் குறையாது.